அதாவது நான் 11 மணிக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு காசு, 10 நிமிஷத்துக்கு 500 ரூபா, அரை மணி நேரத்துக்கு 2000 ரூபா, அப்படி ரேட் போட்டு தன்னுடைய அங்கங்களை காட்டி சினிமாவில் 50 வருஷமாக இருக்கிறேன். சினிமாவில் நடிப்பவர்களை யாரும் தடை செய்ய முடியாது, ரெட் கார்டு போட முடியாது. ஏன்? சினிமா ஒரு தொழில் என்று அரசால் அங்கீகரிக்கப்படாதன் காரணமாக அந்த யூனியன் செல்லுபடியாகாது. ஸோ யூனியன் செல்லுபடியாகாதுங்கும்போது சினிமா என்பது ஒரு வியாபாரம். தியேட்டருக்காரங்களும் அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பா 2026 ஜனவரியில் ஜனநாயகம் படம் வராது அப்படின்னு நினைச்சுவீங்க. நவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஆக்டர், செலிபிரிட்டியும் ரிப்போர்ட்டருமான பைல்வான் சார் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார். அவர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு வந்து நிறைய ஆபாசமான வீடியோக்கள்லாம் வருது. அது யூடியூபர், வளர்கிற யூடியூபர் தான் பண்ணுறாங்க. உதாரணமாக வந்து சூர்யாவாக இருக்கட்டும், திவ்யா கல்லச்சியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இது மாதிரி எதனால சார் வீடியோ போடுறாங்க? ஆக்சுவலி சின்ன குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வளர்றப்பே இதெல்லாம் பார்த்து கெட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இது யாருமே ஏன் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை சார்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்ஷன் எடுத்தாச்சு. திவ்யா கல்லச்சி, அந்த சூர்யா, இன்னொரு லேடி எல்லாருமே ஜெயிலில் இருக்காங்க. குண்டாஸ் ஆக்ட் போட்டாச்சு. ஒரு விஷயம், நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு காசுக்கு காசுக்கு. இப்போ யூடியூபர்கள் பிளப்பு நடப்பதும் காசுக்காக தான் அந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. இப்போ நைட்டில் இப்போ அங்கீகரிக்கப்பட்டே இருக்குது, அது யாரையும் பிடிக்கல. அதாவது நான் 11 மணிக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு காசு, 10 நிமிஷத்துக்கு 500 ரூபா, அரை மணி நேரத்துக்கு 2000 ரூபா, அப்படி ரேட் போட்டு தன்னுடைய அங்கங்களை காட்டி அதில் வந்து விஷமத்தனமாக அல்லது குசும்புத்தனமாக அல்லது உணர்ச்சி வசப்படுகிற அளவில் பாஷைகளை பேசிக்கிட்டு இருக்கிற ஆப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதை எப்படி தடை செய்கிறதுன்ட்டு அரசாங்கம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு பக்கம் எங்களுடைய மனித உரிமை மீறலாம் இருக்குது. அது எங்களுடைய மனித உரிமை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அந்த இதை வெளியே வந்து யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சின்னஞ்சிறார்களை அந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணாதான் அந்த கேஸ் அப்ளிகபிள் ஆகுது. அதனால் இது இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து குட்டி வாங்குகிற பொண்ணு மோசமாக தூத்துக்குடி கொத்தனார் அதுன்னு ஆபாச பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, ஆபாசமாகவே பேசுது. அதெல்லாம் யார் கண்டுக்கிறது? வருமானம் வருது, செய்கிறாங்க. அவங்க மேலே குறை சொல்லவே கூடாது. இப்போ திவ்யா கல்லச்சி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்க. என்னன்னு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாலியல் தொழிலில் வந்து சின்ன குழந்தைங்களெல்லாம் அடைச்சி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வெளில வந்து ப்ரெஸ் மீடியா வரையும் போய் அவங்க வந்து ஜெயில் வரையும் இருந்துட்டு வந்தாங்க. வெளில வந்து வரல. இன்னும் குண்டர் சேட்டத்தில் இன்னும் ஜெயிலில் தான் இருக்குது திவ்யா கல்லச்சி. 3 பேரில் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லி 3 பேரை குண்டாஸ் ஆக்டில் உள்ள வச்சுருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து திவ்யா கல்லச்சி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது. கடைசியில் பார்த்தா இந்த கிருத்திருவம், இந்த குற்றங்கள் இதெல்லாம் காரணம் அவள் தான் சொல்லி 3 பேரும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போது இவ்வளவும் அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வியூவர்ஸ் அதிகமாக வரணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரீசனாக வச்சு தான் பண்ணுறாங்க. ஏன் அவங்க பேஜ் வந்து முடக்கவே இல்லை? அவங்க இதுதானே பேஸ் காரணமாக இருக்குது. இவ்வளோ ஆபாசமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க, ஸ்டில் அவங்க பேஜ் இருக்க தானே சார் செய்யுது. அதாவது அவங்க பேஜெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும்னா அது யூடியூப் தான் பண்ணணும். அதுக்கான அதிகாரம் நம்மகிட்டே இல்லை, மத்திய அரசுகிட்டே இல்லை, யூடியூப் ஓனர்ட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து இது ஆபாசம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை யூடியூப்பில் எடுத்துடுறாங்க. மற்றபடி இது வந்து வரவேற்க தகுந்த போக்கா இல்லை. அதாவது கண்டிப்பாக தடை செய்ய வேண்டிய போக்கு தான். ஆனால் அதுக்கான அதிகாரம் மத்திய அரசுகிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டங்கள் இதுக்கு போதுமான வழியில் இல்லை. சட்டங்கள் இதுக்கு சரியான முறையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது தண்டனைக்கு உட்பட்டதாகும். அது மத்திய அரசு இல்லை அந்த நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள்லாம் பேசி இந்த மாதிரி வருது, அதெல்லாம் தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி மசோதா கொண்டு வந்தாங்கன்னா சட்டத்தின் மூலமாக தண்டனைகள் நிறைவேற்றப்படும். பிக் பாஸ் ரவீனா வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏங்க நடிக்கிறதுக்கு ரெட் கார்டெலாம் கொடுக்க முடியாதுங்க. லூசுத்தனமாக எவனோ பேசிக்கிட்டு இருக்காங்கிற அதை வச்சு என்கிட்ட கேட்குறீங்க. ஏன்னா சினிமாவில் 50 வருஷமாக இருக்கிறேன். சினிமாவில் நடிப்பவர்களை
யாரும் தடை செய்ய முடியாது, ரெட் கார்டு போட முடியாது. ஏன்? சினிமா ஒரு தொழிலே இல்லை. சினிமாவில் ஒரு பாதுகாப்புக்காக யூனியன்கள் இருக்கிறது, பெப்சி யூனியன் இருக்கிறது என்ன. ஆனால் அதே சமயத்தில் சினிமா ஒரு தொழில் என்று அரசால் அங்கீகரிக்கப்படாதன் காரணமாக அந்த யூனியன் செல்லுபடியாகாது. ஸோ யூனியன் செல்லுபடியாகாதுங்கும்போது யூனியன் போடுற உத்தரவு மட்டும் எப்படி செல்லுபடியாகும்? அதுமாதிரி ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து வடிவேலுக்கு ரெட் கார்டு கொடுத்தான்னு ரெட் கார்டு யாரும் போடவில்லை. வடிவேலுடைய போக்கு, சித்தப்போக்கு, செவம்போக்கு, சில அடாவடித்தனங்கிறதுனால தயாரிப்பாளர்களே ஒன்றிணைந்து அவரை போடலையே தவிர யாரும் வடிவேலுக்கு வந்து ரெட் கார்டு போடவே இல்லை. ரவீனாவும் எனக்கு யாரும் ரெட் கார்டு போடலைங்கிறது மறுத்துருக்கு. விஜயோட எதிரியே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயோட ஜனநாயகன் படத்தை வந்து அதிரடியாக வந்து சன் டிவியே வாங்கியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் சாணக்கியங்கிறது, சாணக்கிய தந்திரம். அதாவது ஒருவனை வீழ்த்தணும்னா அவனை வாழ்த்தியும் வீழ்த்தலாம். அந்த மாதிரி இன்றைக்கி ஜனநாயகன் படம் தான் விஜய் நடித்த கடைசி படம்னு அறிவிச்சாச்சு. இந்த படத்தை ஜனநாயகன் படத்தை 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுன்னு விஜய் முடிவு பண்ணி வச்சுருந்தார். ஏன்னா அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா கரெக்டாக 4 மாதம் நடக்கிற இந்த தேர்தலுக்கு அது பயன்படும் அப்படின்ட்டு. ஆனால் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா 55 கோடி ரூபா கொடுத்து டெலிவிஷனில் ஒளிபரப்புகிற உரிமையை சன் டிவி வாங்கி இருக்கிறது. அதாவது ஜனநாயகன் படத்தை டெலிவிஷனில் ஒளிபரப்புகிற உரிமையை சன் டிவி நிறுவனம் வாங்கியிருக்கு. சன் டிவி நிறுவனம் யாருது? திமுக எம்பியோடையது. அப்போது இது என்ன சூட்சமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ எப்படி பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சாமர்த்தியமாக திட்டம் போட்டியோ அந்த திட்டத்தை நாங்கள் உடைக்கிறோம். மோன அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது. இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, விஜய் நடிக்கிற படம் வரும்போது ஏதாவது காம்படிஷனாக ஒரு பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெட் ஜெயண்ட்டாக இருக்கட்டும், சன் டிவியாக இருக்கட்டும், ரிலீஸ் பண்ணுங்க. அப்போது தியேட்டர் கிடைக்குமா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சினிமா என்பது ஒரு வியாபாரம். தியேட்டருக்காரங்களும் அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போ 2026 ஜனவரியில் ஜனநாயகம் படம் வராது அப்படின்னா என்ன செய்வீங்க? உங்கள் ஒட்டுமொத்த உழைப்பும் அந்த பிரச்சாரம் வீணாக போச்சா? இது சாணக்கிய தந்திரம். இதைத்தான் நான் வந்து விஜயை ஒழிக்க சன் டிவி சதி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதான் உண்மை. அது மட்டுமல்ல, இவர் வந்து நேரடியாக இன்னும் ஜனங்களை மீட் பண்ணாமல் இருக்கார் விஜய். எவ்வளோ நாளைக்கு மீட் பண்ணாமல் இருக்க போகிறார் விஜய்? நேரடியாக போய் இதெல்லாம் சொல்லணும். என்னுடைய படத்தை வெளிவர விடாமல் திமுக சதி செய்து விட்டதுலாம் புரபகண்டா பண்ணணும். இன்றைக்கி அதை விட கொடுமை என்னென்னா, ஆதவ அர்ஜுனா வீட்டில் அவங்க ஒய்ஃபும் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா சொத்தெல்லாம் வீணடிக்கிறான் இந்த ஆள் ஆதவ அர்ஜுனான்ட்டு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனுடைய மச்சினை மார்ட்டின் அவர்களுடைய மகன், அவரும் எங்கள் மச்சான் எங்கள் சொத்தெல்லாம் அழிக்கிறாரு, எங்களுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று டிக்ளேர் பண்ணி விட்டார்கள். இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதே ஆதவ அர்ஜுனா பெரிய பணம் கொடுத்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தாருன்னு பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் இதே மார்ட்டினோட மகனோ மார்ட்டின் மகளோ, அதாவது ஆதவர்ஜனுடைய மனைவியோ எந்தவித கருத்தும் சொல்லலை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி, அப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அப்போ அந்த ஆளுங்கட்சியுடைய அரவணைப்பு மார்ட்டின் குடும்பத்துக்கு அவங்க தொழிலுக்கு தேவை. இப்போது எதிர்கட்சி போயிட்டார் விஜய், அதனால் அவங்க குடும்பத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதுவும் ஒரு வகையில் விஜய்க்கு கெட்டவர் தான் ஏற்படுத்தும். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். யூடியூப் நவ் மீடியா சேனல் நேயர்களே, பரபரப்பான சினிமா செய்திகளுக்கு யூடியூப் நவ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி நாம் சந்திப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தால் மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யூடியூப் நவ் மீடியா சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.